அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் போட்டுட்டு வரோம். நிறைய கேப் உள்ளது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இந்த பொருட்களோட வரத்து வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பொருட்களோட வரத்து மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு குவாலிட்டியான பொருட்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே லேட் ஆகுது. அப்படியே கிடைச்சாலும் 1-2 பொருட்கள் கிடைக்கிது. அதை நம்ம பர்சனல் கஸ்டமருக்கு நம்ம அதை அனுப்பிச்சி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வந்து நமக்கு ரெகுலராக பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் உள்ளது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் காசு இருக்கும், ஆனால் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அந்த குவாலிட்டியான பொருட்கள் நம்ம வந்து வாங்க முடியாது. ஸோ அவைலபிள் இருக்கும்போதே அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைட்லேருந்து கலெக்ட் பண்ண கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஊர் பொருளும் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. முதல்ல சின்ன பொருள்லேருந்தே நம்ம போவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறி மெட்டல்லே உள்ள ஒரு ஆயில் ஸ்பூன் தான் அது. நம்ம ஆயில், நெய் அந்த மாதிரி இருக்கிறத இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி தூள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அளவு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஏலக்காய் பொடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொருட்களுக்கு நெய்யெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் தான் நம்ம ஒரு சிட்டிகை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாடலில் ஒரு 5 ஸ்பூன் இருக்குது நமக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது, அப்படியே பேராக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைன்னா செட்டாக வாங்கிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு பின்னாடி வைக்கக்கூடிய அந்த திருவாச்சி தான் இது. ஒரு சாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னா அது பின்னாடி இதை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸில் கொடை மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையாருக்கு பின்னாடி இது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொடை வந்து நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பிள்ளையாருக்கு அந்த மாதிரி கொடை அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக. அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பி நீங்கள் பாருங்களேன், ரொம்பவே அழகான குட்டி டப்பி. ஸோ இதில் வந்து திருநீர், சந்தனம், குங்குமம், ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இது எல்லாமே இதில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மூடி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இது வந்து அழகாக நம்ம இதில் மூடி வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயா போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன அந்த ஏலக்காய், கடுகு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளையில் இருக்கும். ஸோ இந்த வெள்ளை பித்தளை வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி மாடல் வந்து எப்பயாவது ஒன்று தான் வரும். வெள்ளி மாதிரியே இருக்கும், அது கலர் மாறவே மாறாது. அதே மாதிரி இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளையிலே இருக்கிற விளக்கு, அகல் விளக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது எந்த ஜென்ரேஷன், அதாவது யார் வீட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கொண்டு இருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டாலேருந்து அந்த ஸ்பூன் வரைக்கும் அவங்களோட இனிஷியல் தான் அதில் போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து வந்தது தான் அது. நீங்கள் பாருங்கள், 4 விளக்கு அழகாக இருக்குது. 4மே பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளை விளக்கு, பார்க்கவே வந்து வெள்ளி மாதிரி இருக்கும். ஸோ இதை பாலிஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பித்தளை விளக்கு தான் அது. அடுத்தது இங்கே பாருங்களேன், இது வந்து சூரியன், ஒரு பக்கம் வந்து சந்திரன், நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த காமாட்சியோட திலகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரும்புகளாக இருக்கும். மேலே வந்து தாமரையோட மொட்டு இருக்கும். ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் இந்த விளக்கு, பார்த்திங்கன்னா கனமாக இருக்கக்கூடிய வெயிட்டான விளக்கு. அடுத்தது என்னென்னா ஒரு மினியேச்சர் தான் அது. இங்கே பாருங்கள், நம்ம செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய அந்த தவளை இருக்குது பார்த்திங்களா, அந்த தவளையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது அழகான ஒரு பித்தளை சொம்பு தான் அது. இது வந்து ஒரு சின்ன வெங்கல கிண்ணம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வெங்கல கிண்ணம். அடுத்தது ஒரு காஃபி ஃபில்ட்ரு. ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 2 வேளை காஃபி குடிக்கணும்னா நல்லா அழகாக காஃபி குடிக்கிறதுக்குள்ளே நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான் அது. இந்த பாருங்கள், இந்த டம்ளர் வந்து எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள், வந்தே ஒரு வருஷம் இருக்கும். இப்போ தான் கிடச்சிருக்கு ஒரு டம்ளர். வெங்கலத்தில் அழகாக கீழே பாதம் வச்ச மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வெங்கல டம்ளர். பொருட்களோட விலையெல்லாம் வந்து ரொம்பவே ஏறிடுச்சு. உடஞ்ச பித்தளையோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ விலை எல்லாமே ஏறிடுச்சு பொருட்களோட விலை.
இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் வாஷு நம்ம வீட்டில் அந்த டேபிள் அழகாக வச்சுக்கலாம். அது குட்டி ஒரு முறி டம்ளர் பாருங்கள். பாருங்கள் எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டியிருப்பாங்க, அதிலே தெரிஞ்சுக்கலாம். அழகாக வெட்டியிருக்காங்க பாருங்கள், குட்டி டம்ளர். அதே மாதிரி ஒரு வெத்தலை டப்பி நல்ல க்ளீனாக இருக்கும். உள்ளுக்குள்ளே எல்லா ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் அதில் இருக்கும். இந்த ஒரு 2 மாதத்துக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 வெத்தலை பெட்டி நமக்கு வந்துச்சு. அதில் 5 போயிடுச்சு. இப்போ இது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவில் கூட இது காமிச்சிருப்பேன், ரொம்ப பிளாக்காக இருந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து வாஷ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பாருங்கள், தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு லோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்து லோட்டா. ஒன்றுமே 3/4 கிலோ வெயிட் இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி பாதம் வச்சு உள்ளுக்குள்ளேயுமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலனாலும் சும்மா வச்சுருந்தாலே அது ஒரு அழகு தான். இங்கே பாருங்கள். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு சட்டியிலே அந்த அரை சட்டிம்பாங்க இல்லையா, அந்த அரை பருப்பு சட்டி தான். இது வந்து வெங்கலம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பருப்பு வச்சுக்கிறது, சாம்பார் வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு எல்லா பர்பஸுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பால் காய்ச்சிற சட்டி பாருங்கள் அழகாக. அதாவது வந்து பால் காய்ச்சறது வந்து இந்த பித்தளையில் பால் காய்ச்சினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால்லாம் சுண்டி அந்த ஒரு டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பித்தளையில் பால் காய்ச்சறதுக்கு, அரிசிலாம் களையிறீங்க இல்லையா, அரிசி உளுந்துலாம் அதெல்லாம் களையிறதுக்கெலாம் அந்த சட்டி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த குமிழ் செம்படம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு 1 kg கெப்பாசிட்டி தான் அந்த செம்படம். அடுத்தது பாருங்கள், இது வந்து வடிதட்டு. ஸோ இந்த மாதிரி பானை அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த வடிதட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது இந்த இதுக்கு. இதிலே சாதம் ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா இதை வடிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி அகலமான வாய் இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க சமைக்கிறதுக்கு. என்னென்னா இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படியே டக்குன்னு சாஞ்சிரும். குறுகுன இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் மூடி வச்சுக்கிறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெண்ணெய் சட்டியிலே இந்த வாட்டம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டமாக இருக்கும். டின் கோட்டிங் இல்லை, டின் நம்ம பூசிக்கலாம். இதை கூட நீங்கள் பால் காய்ச்சறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டின் தேவையில்லை, பால் காய்ச்சறதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து டின் தேவை கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வாட்டம். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது, ஒரு கையால் தூக்க முடியல. இந்த வானொலி அன்யூஸ்டு பீஸுங்க, இது யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், கீழே தேயாமல் இருக்கிறதுக்காக அந்த 4 முட்டிலே கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தேயாமல் இருக்குது பாருங்கள் அந்த 4 முட்டு. பியூர் பிராண்ட்ஸு. இங்கே பாருங்கள், நல்ல குழியாக இருக்கக்கூடிய கடாய் எப்போதுமே எப்படி வாங்கணும், குழியாக தான் வாங்கணும் பிராண்ட்ஸில் வாங்கினா. ஸோ நல்லா இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், அருமையான ஒரு பரங்கிக்காய் வாளி, உள்ளுக்குள்ளே பர்ஃபெக்ட் வெள்ளியம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெள்ளியம். அதே மாதிரி அங்கே ஒரு 3 பாத்திரங்கள் இருக்குது. இந்த வாளி பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. உள்ளுக்குள்ளேயும் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பலன்னு இருக்குது பாருங்கள் வெள்ளியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து வானா சட்டி. 2 பக்கமும் கைப்பிடி வச்சு நல்லா அழகாக இருக்குது இந்த வானா சட்டி. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஈயம் இருக்கா, இங்கே பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து சட்டி இருக்கும், மேலே வந்து ஒரு தட்டு இருக்கும். கொழுக்கட்டை இட்லி, தட்டு இட்லி ஊற்றுறதுக்கு, கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு இலை போட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.